வணக்கம், வெல்கம் டு பவர்பங்கு. இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் ட்ரிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் தெரியும். அதில் ஒன்று என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. நம்ம இந்த வீடியோவில் அந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் லோ ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி எவ்வளோ தூரம் ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டாக வருது அப்படிங்கிறத பேக் டெஸ்ட்டும் பண்ணுவோம். எப்படி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எடுத்து இதுக்கு சார்ட்டிங்கில் கோட் எழுதி அதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் கோட் எழுதி ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நமக்கு வந்துட்டு இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷனுக்கு எடுப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பர் அக்யூரேட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான கான்செப்டும் கூட. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ட்ரெண்டோட போவோம். இது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் எப்படி ரிவர்ஸ் ஆகுது, ஒரு சூப்பரான சப்போர்ட் எப்படி பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து எடுக்கும்போது நமக்கு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிறதே இல்லை. அதை நீங்கள் பேக் டெஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அது போக டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறவங்க. ஸோ தேங்க்யூ. வாங்க டாபிக் குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்செப்ட் பார்க்க முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் எப்படி இது மாடிஃபை ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படிங்கிறது 4 காம்போனண்ட் எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தாலும் இருக்கும். அதாவது ஒரு கேண்டில் இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகுது, ஒரு ஹை, இது லோ, இது க்ளோஸ். இது வந்துட்டு ஒரு 5 மினிட் கேண்டில் இருந்தாலும் சரி இந்த 4 காம்போனண்ட்டும் இருக்கும், சரிங்களா? இப்போ நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸ்டாக் மார்னிங் ஒரு இது ஓப்பன் ஆச்சுன்னா அதோட லோவும் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அப்போ ஓப்பனும் லோவும் சேமாகவே இருக்கும் அப்படின்னா ஸ்டாக் வந்துட்டு மேலேயே இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஓப்பன்லேருந்து கீழே வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸில் இது வந்துட்டு பஜாஜ் ஃபினான்ஸோட சார்ட்டு நமக்கு, சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் 17 ஜூன் நமக்கு ஓப்பன் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில். இந்த கேண்டில் மேலே வைக்கிறேன், இந்த இதை பாருங்கள். நான் கேண்டில் மேலே வச்சோன்னே இந்த ஓப்பன் இந்த லோ வந்துட்டு எப்படி இதாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த கேண்டில் மேலே வச்சோன்னே 5220. ஸோ ஓப்பன்லேருந்து மேலேயே தான் இருக்குது. ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் இந்த டைமில் பார்க்கும்போது ஓப்பன் ஈக்குவல் டு லோன் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துடுச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிரும். ஓப்பன் ஈக்குவல் டு லோன் மேலே போகும்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் ஈக்குவல் டு லோ ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு இந்த பர்டிகுலர் டேயில் நெக்ஸ்ட் டேயில் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படிங்கும்போது சப்போர்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் புல்லிஷில் இருக்குது ஸ்டாக்கு. இப்போ வந்துட்டு கீழே வராது. இது வந்துட்டு அப்போ ஓப்பன் ஈக்குவல் லோ அப்படிங்கும்போது இந்த பாட்டம் நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்போ ஸ்டாக்கு ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் ஈக்குவல் டு லோவை பிரேக் பண்ணுதோ நெக்ஸ்ட் டேயில் நமக்கு என்ட்ரி எடுப்போம், செல் என்ட்ரி எடுப்போம், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். அதாவது நல்ல சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ வந்துட்டு பீரிஷாக மாறுது. இது வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா ஃபால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதை வச்சு அதுக்கு தான் நம்ம கோட் எழுதி இப்போ வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை ரிட்ரைவ் பண்ண போகிறோம். இந்த நெக்ஸ்ட் டேக்கு இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனிங் கோட் லோ எடுத்து அந்த பர்டிகுலர் டேயில் அந்த டைம் ஃப்ரேமில் நமக்கு பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இந்த மாதிரி என்ட்ரியை வந்துட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு எப்படி கோடு எழுதுறது அப்படிங்கிறத சார்ட்டிங்கில் பார்க்கலாம். ஸோ சார்ட்டிங்கில் போயிட்டு நமக்கு கிரியேட் ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? இதை வந்துட்டு இது பண்ணிக்கங்க. இதை நீங்கள் கேஷ் செக்மெண்ட்லேயும் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் நான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபியூச்சர்ஸில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஈக்குவல் லேட்டஸ்ட் ஓப்பன் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் லோ, சரிங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் ஓப்பன் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் லோ நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை 1 day ago, அதாவது ப்ரீவியஸ் டேவோட லேட்டஸ்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் ஈக்குவல் டு லோ தான் தேவை. அதனால் 1 day ago போய்க்குவேன். ப்ரீவியஸ் டேயில் எனக்கு ஓப்பன் ஈக்குவல் டு லோ இருக்கணும். இன்றைக்கி அந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படிங்கும்போது தான் பீரிஷாக மாறுது. அப்போ லேட்டஸ்ட் க்ளோஸ் கிராஸ்ட் பிலோ 1 day ago லோ. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்கேனு, சரிங்களா? இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. இது இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால எந்த ரிசல்ட்டும் வராது. நீங்கள் சேவ் பண்ணி பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். நமக்கு
இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அக்யூரேட்டான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, இது வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட பேக் டெஸ்ட் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஏதோ ஒரு டேஸ் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்த டே ஒரு லேட்டஸ்ட்டாக 23rd May எடுத்துக்கிறேன். 23rd Mayல எனக்கு அமர பஜாஜ், ஐடிசி, ஹிண்ட் காப்பர், ஐடிஎஃப்சி. ஸோ இது ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், வேறு எடுத்துக்கலாம். பேக் டெஸ்ட்காக பார்த்தேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் 12 போகிறேன். ஃபினான்ஸ் JSW Steel, Canfin Home, IRCTC, Housing Finance, Guja Gas. எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி. ஓகேங்களா, JSW Steel 12ஆம் தேதி போய் பார்க்கலாம் ஒன் டே சார்ட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட இது ஓப்பன் ஈக்குவல் டு லோ கண்டிஷன், அதாவது 11ஆம் தேதி டு 12ஆம் தேதி இந்த சார்ட்டு ஓப்பன் ஈக்குவல் டு லோவே வந்துட்டு 11ஆம் தேதி இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ண உடனே நமக்கு ஸ்டாக் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டேவோட லோ வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேயில் பிரேக் பண்ணணும்னு நமக்கு ஒரு நல்ல 760 740 அந்த மாதிரி டார்கெட் போயிருக்கு. ஸோ எந்த இதை எடுத்தாலும் நமக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ அடுத்து ஐஆர்சிடிசி எடுத்து பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் டேயில் ஐஆர்சிடிசி பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ப்ரீவியஸ் டேக்கு நமக்கு இந்த லோ பிரேக் பண்ணோன்னே நமக்கு எவ்வளோ தூரம் ஸ்டாக் பார்த்திங்கன்னா டவுன் சைட் போயிருக்குன்னு பாருங்கள். இதுதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. இங்கே பிரேக் பண்ணோன்னே நம்ம இதை கிராஸ் பண்ணோன்னு தான் என்ட்ரி எடுப்போம், செல் என்ட்ரி. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே வரல, நமக்கு டுவர்ட்ஸ் பாட்டம் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு சூப்பரான கான்செப்ட்டு. அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட்டை எப்போ உடைக்குதோ அப்போ நமக்கு ஃபர்தராக வந்துட்டு நல்ல டவுன் மூமெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி ஒரு நிறையா டேஸ்க்கு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபியூ டேஸ்க்கு வாட்ச் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு அக்யூரேட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். சப்போர்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ணி இதே சேம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை பை பண்ணுறதுக்கு நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணிக்குவோம். அதை வந்துட்டு கிராஸ்ட் அபோவ் அப்படிங்கும்போது நமக்கு என்ட்ரி எடுப்போம். ஸோ இதுதான் வெரி சிம்பிள் கான்செப்ட். ஸோ தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.